தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இன்ற புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் வசனங்கள் 57 66 முடிய உள்ள வசனம். சக்கரியா எலிசபெத் இவர்களின் மகனான யோவானுக்கு இன்று யோவான் என்ற பெயர், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பெயரை அவர்கள் சூட்டுகின்றார்கள். இந்திய நற்செய்தியில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால், சக்கரியா அந்த பெயரை எழுது பலகையில் எழுதியவுடன் அவருடைய நா கட்டவிழ்ந்து அவர் இறைவனை போற்றி புகழ்ந்தார். இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான செய்தி. ஏன் அவ்வாறு அவருடைய ஊமையானார் என்ற செய்தி இதுக்கு முன்னாடி உள்ள நற்செய்தியில் தெல்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்று இந்த நற்செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவருடைய அவநம்பிக்கை மூலமாக அவரை கடவுள் தண்டித்தார். இப்பொழுது அது நிறைவேறியது. அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து கடவுளை முழுவதுமாக விசுவசித்தார், நம்பினார், ஏற்றுக்கொண்டார். அதன் விளைவாக அவருடைய நா கட்டவிழ்ந்து இறைவனை போற்றி புகழ்ந்தார், இறைவனுக்கு நன்றி கூறினார் என்ற செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் பல நேரங்களிலே அவநம்பிக்கையோடும் விசுவாச இன்மையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சாத்தானின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், பாவங்கள் போன்றவற்றின் மூலமாக நாம் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு விடுதலை வேண்டும் என்றால் இறைவனின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், விசுவாசம் வைக்க வேண்டும். அவர் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பார், அவர் நம்மோடு என்றும் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் அவரை பின்தொடர்ந்து சென்றோம் என்றால் அவர் நமக்கும் விடுதலை தருவார். சக்கரையாவை போன்று நம்ம பல நேரங்களில் நம்முடைய குடும்பத்திலே பல பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், திருமணம் ஆகாமல் இருக்கின்ற பெண்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், பிள்ளைகள் படிப்பு பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், குடும்பத்திலே குழப்பம், இவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நமக்கு முக்கியமாக விசுவாசம், நம்பிக்கை வேண்டும். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம். இறைவன் நம்மோடு இருக்கின்றார், நம்மை அன்பு செய்கின்றார், நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.